முட்டி வலி இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல ஏதாவது ஒன்று இருக்குது மேம். அது எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூப் சொன்னீங்கல்ல, மூலிகை மரம். ஆமா, அது என்ன மரம், அது என்ன இலை, அது என்ன சூப்பு, அது சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீரும் சொல்லுங்கம்மா. நம்ம பூலோகத்துல இருந்து முதல்ல பூமிக்கு 2 மரங்கள் இறைவன் கொடுத்தார். அதுல ஒண்ணு இது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நல்ல அருமையான பதிவுங்க இது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மரம் என்னது, இந்த மரத்தினால எவ்வளோ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இங்கே கிட்ட நியர்பை நான் ஆதம்பாக்கம் சைடு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாம்பரத்தில் எங்கள் மேம் ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க. ஸோ வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அந்த நியர்பை தாம்பரம், செங்கல்பட்டு, நீங்கள் எங்கே இருந்தாலும் நியர்பை அங்கே ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் அங்கே எப்போ வராங்கன்னு கேட்டுட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது ஒன்று தான், இங்கே எல்லா வியாதிக்கும் இங்கே மருந்து உண்டு. நிறைய பேர் உடம்பு வியாதியோடு வர்றவங்களும் கூட எங்கள் மேம்கிட்ட மனக்குழப்பமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். மனக்குழப்பத்தோடு இருக்கேங்க, எனக்கு இது மாதிரி இருக்கேன், ஏதோ சிந்தனையில் இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன்னா அதுக்கும் எங்கள் மேம் இங்கே ட்ரீட்மெண்ட்டு மாதிரி, அதாவது என்னென்னா ட்ரீட்மெண்ட்டுன்னா எப்படி சொல்கிறாங்க, பரிகாரம் மாதிரி கோவில்கள் சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதுதான் நான் சொன்னது, என்ன பிரச்சனைனாலும் சரிங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நேராக வாங்க. வீடியோவில் நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேரில் வாங்க. எங்கள் மேம்கிட்ட நீங்கள் நேரில் பார்த்தாலே பாதி குணமாயிடுவீங்க. அப்படி ஒரு ராசியான ஒரு அனுகிரகம் உள்ள நிறைய சித்தர்கள் சொன்ன அத்தனை மருந்தையும் உங்களுக்கு அழகாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வரவங்க எல்லாம் அருமையாக குணமாகி நிறைய எங்கள் மேம்க்கு நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதான் சொல்லணும். இப்போ நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கு பேசலாம், மேம்கிட்ட கேட்போம் அப்படின்னு இருக்கேன். என்னென்னா, நிறைய இந்த சரும பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதாவது டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதுக்கு ஏதோ ஒரு மூலிகை சூப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தான் அந்த மூலிகை சூப்பு, அது மூலிகை மரமாக, அது அந்த மூலிகை மரத்துலேருந்து அந்த இலையை எடுத்து சூப் செஞ்சு சாப்பிட்டோன்னா, கஷாயம் வச்சு குடித்தோன்னா அவ்வளோ நல்லது அப்படிங்கிறாங்க. அது என்ன தான் மரம் கேட்போம்மா, அவங்களையே வாங்க சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன் மேம். இப்போது நிறைய பேருக்கு இந்த முட்டி வலி இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, நிறைய ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல ஏதாவது ஒன்று இருக்குது மேம். அது எல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சூப் சொன்னீங்கல்ல, மூலிகை மரம். ஆமாம், அது என்ன மரம், அது என்ன இலை, அது என்ன சூப்பு, அது சாப்பிட்டா என்னென்ன பிரச்சனை எல்லாம் தீரும் சொல்லுங்கம்மா. அதாவது மேம், இது சாதாரண ஒரு மரம் கிடையாது. இது அரிதான ஒரு மரம்னே சொல்லலாம். நிறைய ஆலயங்கள்ல ஸ்தல விருஷமாக இருக்கக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம பூலோகத்துல இருந்து முதல்ல பூமிக்கு 2 மரங்கள் இறைவன் கொடுத்தார். அதுல ஒண்ணு இது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நிறைய கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மரம். இதை கட்டி பிடிச்சிட்டு வழிபாடு செய்வாங்க நிறைய பேர். விஷயம் தெரிஞ்சவங்க கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நேரா இறைவன் கிட்ட போகும். அவ்வளவு சக்தி இந்த மரத்துக்கு இருக்கு. சஸ்பென்ஸ் உடைங்க, சீக்கிரம் வெயிட்டிங். என்னதான் மரம் அது, எப்படி பரவாயில்லையே. அதுதான் வன்னி மரம். வன்னி மரம், வன்னி மரம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல பார்த்தாங்கன்னா இது விட மாட்டாங்க, மக்கள் போய் கட்டி பிடிச்சிடாங்கன்னு இப்போ வேலி மாதிரி போட்டாங்க, மரத்தை காப்பாத்தணுமேன்ட்டு. அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இறை சக்தி நமக்கு அப்படி நேரடியாக கிடைக்கணும், நம்மளுடைய வேண்டுதல் நேரா இறைவன் கிட்ட போய் சேரணும்னா இந்த மரத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம பிரபஞ்ச ஆற்றல், அந்த காஸ்மிக் எனர்ஜியை ஈர்த்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம பூலோகத்துல இருந்து பாத்தீங்கன்னா வன்னி மரமும் அத்தி மரமும் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மரம் அப்படின்னா வன்னி மரம். பாத்தீங்கன்னா இது நம்ம நல்லா கட்டி பிடிச்சிட்டு நம்ம வேண்டுதல் என்னவோ அதை நம்ம அப்படியே பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே வரலாம். நிறைய கோவில்ல இருக்குல்ல, நிறைய கோயில்கள்ல இருக்கு. நம்ம 2 கைகளும் மரத்து மேல வச்சுட்டு நம்ம நெத்தி மரத்து மேல இருக்கணும். இப்படி சாஞ்சிட்டு என்ன வேண்டுதலோ கண்களை மூடி மனதார நம்ம பிரார்த்தனையை இறைவன் கிட்ட சொல்ற மாதிரியே நம்ம இந்த வன்னி மரத்தை கிட்ட சொல்லணும்.
இப்போ நேரடியாக நமக்கு மாற்றங்கள் நடக்கிறது நல்லா தெரியும். மனக்குழப்பம், மன பயம் எல்லாம் நீங்கி அப்பா ஃப்ரீ ஆயிட்டனே அப்படின்றது நிச்சயமா இந்த மாற்றம் நமக்கு தெரியும். ஸோ வன்னி மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம தியானம் செய்யும்போது மன நிம்மதி அவ்வளோ நமக்கு கிடைக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரங்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜி நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு ஆலயத்தோட ஸ்தல விருட்சங்கள் கீழே உட்கார்ந்து நம்ம இந்த பிரார்த்தனை செய்யும் போதோ தியானம் செய்யும் போது பவர் ரொம்ப அதிகமா நமக்கு கிடைக்கும். வன்னி மரம் புராண காலத்துல இருந்தே நம்ம கூடயே இருக்கக்கூடியது, வெற்றியை தரக்கூடியது. போருக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா போறதுக்கு முன்னாடி வன்னி மர வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதான் வன்னினா வி வருதே, வெற்றி வெற்றி. வன்னி மர வழிபாடு வெற்றியை தரக்கூடியது. பாண்டவர்கள் பாத்தீங்கன்னா வனவாசத்தின் போது அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே வன்னி மரத்துக்குள்ள வச்சு பாதுகாத்துட்டு வச்சுட்டு தான் போனாங்க. வந்து அது வந்து பவர் ஏறுது பாருங்க. ஆயுதங்களை வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துட்டு போய் போர் செய்யும் போது வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த வன்னி மரத்துல பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கும். அவ்வளவு சாதாரணமாக மரத்து மேல எல்லாம் போயிட முடியாது. நல்லா தேல் கொடுக்கு மாதிரி வளைஞ்ச முட்கள் இருக்கும். சோ வன்னி மர காடுனே அந்த காலத்துல நிறைய இருந்தது. இலங்கையெல்லாம் இது வன்னி மர காடே இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து சக்தி வாய்ந்தது. நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இறையொருள் நிறைந்த மரம் அப்படின்னா வன்னி மரத்தை சொல்லலாம். ஸோ இன்றைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் விருதாச்சலத்துல இருக்கக்கூடிய விருதகிரீஸ்வரர் ஆலயம். சிவபெருமான் ஆலயத்துல 3500 வருடம் பழமையான ஆலயம் இது. இங்க வன்னி மரம் தான் ஸ்தல விருட்சம். அதே மாதிரி கொடுமுடியில மகுடேஸ்வரர், இதுவும் 3000 ஆண்டு பழமையான கோவில். இங்கேயும் ஸ்தல விருட்சம் வன்னி மரம். எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம தாயார் மீனாட்சி அம்மன் மதுரை, இங்கேயும் ஸ்தல விருட்சம் வன்னி மரம். இங்க இன்னொரு ஸ்பெஷல் வன்னி மர விநாயகர். மரத்தடியில விநாயகர் இருப்பாரு, விட்டுறாதீங்க. விநாயகரை சுத்தி நல்ல வழிபாடு செய்யும் போது நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இவ்வளவு ஆற்றல் வன்னி மரத்துல இருக்கு. இதுல முக்கியமாக நீங்க சொன்ன மாதிரி அந்த மூட்டு வலிக்கும் சரும பிரச்சனைகளுக்கும் வன்னி மரம் எப்படி நமக்கு சித்த மருத்துவத்துல பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த விருதாச்சலம் கோயில் இருக்கு பாத்தீங்களா, சிவபெருமான் ஆலயம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா விபசித்தி முனிவர்னு ஒருத்தர் இருந்துதான் இந்த ஆலயத்தை கட்டினாரு. அங்கேயே இருந்து ஜீவ சமாதி ஆனவர் அவர். சோ அப்ப அந்த கோயில் கட்டும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி பாருங்களேன். எல்லாம் கோயில் கட்டி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எல்லாரும் அவரை சுத்தி உட்காருவாங்களாம். வன்னி மரத்து இலைகளை பறிச்சு ஒவ்வொருத்தருக்கும் கையில கொடுப்பாராம். அவர்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இலைகள் தங்கமாக மாறுமா. யார் யார் எவ்வளவு உழைச்சிருக்காங்களோ அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது தங்கமாக மாறுமா. அதிசயம் எல்லாம் நடந்திருக்கு பாருங்க. அந்த கோயிலோட அதுவுமே இன்னைக்குமே புராணத்துல அதுல எழுதி வச்சிருக்காங்க. அதற்கான சாட்சிகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர். வன்னி மரத்துல இவ்வளவு ஆற்றல் இருக்கு. அந்த கோயிலை யார் யாரெல்லாம் கட்டினாங்களோ அவங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது தங்கமாக அந்த இலைகள் மாறுமா. அதுவே அப்படி மாறும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களையும் தீர்க்கக்கூடியது வன்னி மரத்து இலைகள். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்க்குலாம் இதை அரைச்சி பத்து போடலாம். நல்லா பாயில் பண்ணி கஷாயமாக நம்ம குடிக்கலாம். வன்னி மர பட்டையை வந்து பொடியாக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டெய்லி காலையில வெந்நீர்ல எடுத்துக்கிட்டே வரும்போது நாட்பட்டு இருக்கக்கூடிய வாத நோய்கள் நமக்கு குணமாகுது. மனப்பதட்டம், மறதி, இந்த அல்சிமர் டிசீஸ்லாம் சொல்லுவாங்க, வயதானவர்களுக்கு இந்த அல்சிமர் கண்டிஷன் வரும். ஸோ அது எல்லாமே நமக்கு சரியாகணும்னா இந்த வன்னி மரத்தோட பட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொடியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இறைவன் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு. மருத்துவமும் ஆன்மீகமும் சேர்ந்தது தான் இது எல்லாமே. நம்ம உலகத்துல இருக்கிறது எல்லாமே அந்த மருத்துவம் சொல்லும்போது அது சித்த மருத்துவத்துல அதன் மூலியமாக மக்களுக்கு நிறைய விஷயங்களை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வன்னி மரம் கிடைச்சா உட்காந்து ப்ரே பண்ணுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வன்னி மரத்து கீழே விளக்கு ஏற்றுவது ரொம்ப முக்கியம். தசமி திதியில 2 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி உட்கார்ந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ தசமி திதி அன்னைக்கு வன்னி மர வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் செய்யுங்க. ஸோ மனக்குழப்பம் தீர்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்ல அருமையான பதிவுங்க இது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த மரம் என்னது, இந்த மரத்தினால எவ்வளோ நன்மைகள் அப்படியெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் எங்கள் மேம் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்காக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நானே கேட்காத புதுசாக
அதாவது முன்னோர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியறதில்ல. பட் கேட்கும்போது மிராக்கிளாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இப்படியெல்லாம் நடந்திருக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றது தான். இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. சிரமம் சரும பிரச்சனை, இல்லை மூட்டு வலி, இல்லை என்ன பிரச்சனைனாலும் சரி, எல்லாத்துக்கும் இங்கே தீர்வு இருக்குங்க, இங்கே சொல்யூஷன் இருக்குது. வீடியோவிலேருந்து நம்பரை எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, நேரில் வாங்க, எங்கள் மேம்கிட்ட பாருங்கள். எல்லாத்துலேருந்தும் விடுதலை ஆகி சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாருமே. நன்றி.